நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸு. சிங்கப்பூரை பற்றின A to Z எல்லா தகவலையுமே நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே வருவோம். சிங்கப்பூரில் எந்த அப்டேட் வந்தாலுமே நம்ம சேனலில் கொடுத்துருவோம். அதே மாதிரி சிங்கப்பூர் நீங்கள் வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் என்ன பாஸ்லாம் இருக்குது, என்ன பாஸில் போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவோம். அந்த வரிசையில் நிறையா பேருக்கு தெரியாத ஒரு பாஸ், அது என்ன பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹாலிடே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பாஸில் வந்துட்டு இப்போ புதுசாக சிங்கப்பூருக்கு வர முடியும். இதை பற்றி நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ இந்த பாஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சிங்கப்பூர் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னாலோ சிங்கப்பூரை பற்றி உங்களுக்கு தகவல்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாவோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுருங்க. இந்த பாஸை பற்றி இப்போ தான் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த பாஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹாலிடே பாஸ், ஓகேங்களா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸஸ் வந்து சொல்லலாம். TEP பாஸ், TW பாஸ், இது ரெண்டுமே சொல்லலாம். இந்த பாஸில் போனீங்க அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளார வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரலாம், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இதில் வந்து புதுசாக வந்துட்டு ஒரு பாஸ் வந்திருக்கு. அது என்ன பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹாலிடே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், இதில் எவ்வளோ நாள் இருக்கலாம், இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் லெவி இருக்கா இல்லையா, ரினியூவல் உண்டா இல்லையா, ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாமா இல்லையா, அதுக்கப்புறமேட்டு ஏஜ் லிமிட் என்ன, ப்ராசஸிங் வீக் எவ்வளோ நாள், அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்த்துருவோம், ஓகேங்களா? ஒவ்வொரு கேள்விக்கும் உங்கள்கிட்ட இப்போ இந்த பாஸ் அப்படின்னு ஒரு பாஸ்னால் அதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த பாஸோட நேம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஹாலிடே பாஸ், ஓகேங்களா? இந்த பாஸை பற்றி இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தயவுசெய்து ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி நிறையா புது புது தகவல்களை என்னால் சொல்ல முடியும், ஓகேங்களா? இந்த பாஸோட நேம் ஒர்க் ஹாலிடே பாஸ். இதில் வந்துட்டு யாரெல்லாம் வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, வெளிநாட்டில் வந்துட்டு, அதாவது சிங்கப்பூரில் இல்லாமல் மற்ற நாடுகளில் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்துட்டு இந்த பாஸில் வந்துட்டு வரலாம், ஓகேங்களா? அவங்க வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக கிராஜுவேட் ஆனவங்க ஃபுல் டைமாக இருக்கணும். அவங்க பார்ட் டைமாக படிச்சிருக்க கூடாது, ஃபுல் டைமாக வந்து படித்து கிராஜுவேட் ஆனவங்க வரணும், ஓகேங்களா? வரலாம், இந்த ஜாப்பில் இந்த பாஸுக்கு வரலாம், ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ நாள் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது, ஓகேங்களா? யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு ஸ்டூடெண்ட்டு மற்றும் யங் கிராஜுவேட்ஸ், இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் ஒர்க்கர் எல்லா பாஸுக்குமே லெவி கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பாஸுக்கு லெவி கிடையாது, ஃபாரின் ஒர்க்கர் லெவி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6 மாதம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கண்டினியூஸாக வந்து இந்த பாஸில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரினியூவல் இந்த பாஸுக்கு கிடையாது. எப்படி TEP பாஸ், TW பாஸோ அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு வந்துட்டு உங்களால் திருப்பி ரினியூவல் பண்ணி அடுத்த 6 மாதம் என்னால் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. 6 மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கிளம்புற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாஸில் வந்துட்டு ஃபேமிலியை வந்துட்டு சிங்கப்பூருக்கு கூட்டி வரலாமான்னு கேட்டிங்கன்னா கூட்டிகிட்டு வர முடியாது, ஓகேங்களா? ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஜ் லிமிட். இந்த பாஸுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 18 to 25 வயசுக்குள்ளார இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்ளை பண்ணல 18 to 25 வயசு வரைக்கும் தான் இருக்கணும், ஓகேங்களா? இதில் மெயினானதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைம் படிச்சிடக்கூடாது, ஃபுல் டைம் கிராஜுவேட்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 வீக்ஸ் ஆகும். இந்த பாஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வெயிட்டிங் டைம் 3 வீக்ஸ் ஆகும். இதுக்கு அப்ளைங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா $175, ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கிராஜுவேட் புதுசாக ஆனவங்க நீங்களே அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறத விட ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஏஜென்சி மூலமாகவோ அப்ளை பண்ணால் கொஞ்சம் அவங்க ப்ராப்பராக கரெக்டாக அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து கிராஜுவேஷன் புதுசாக முடிச்சிருக்கீங்களோ, படிச்சுக்கிட்டு இருக்கவங்க 6 மாதம் வந்து வெளிநாட்டில் வந்து போய் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் OGT பண்ணலாம், இல்லை வேலை பார்க்கலான்ற மாதிரி காலேஜ் அலோவ் பண்ணாங்கன்னா போய் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை புதுசாக தான் நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்பெனியோ இல்லை ஏஜென்ட்டோ ஃபஸ்ட்டு ஜாபை ஃபைன் பண்ணிடுங்க. ஜாபை ஃபைன் பண்ணிவிட்டு நீங்களே கூட இந்த பாஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். ப்ராசஸிங் டைம் வந்து உங்களுக்கு 3 வீக்ஸுக்குள்ளார அப்ரூவல் இல்லைனா ரிஜெக்ட் அப்படின்ற ரிசல்ட் வரும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்களோ அந்த ஆஃபர் லெட்டர் அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக சிங்கப்பூர் போயிடலாம். எங்கே தங்குறீங்க அப்படின்றதெல்லாம் அப்போதைக்கு என்ன இப்போ நம்ம
குவாரண்டைனு இப்போ ஒர்க் பாஸ்லாம் போகிறோன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்ற மாதிரி நம்ம ஒரு எவ்ரி மந்த் டேட் 1 வந்து அந்த வீடியோ தான் நம்ம போடுவோம். ஸோ அது மாதிரி வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா போதும். இதுக்கு பாண்டு பேப்பர்லாம் தேவையில்லை. கம்பெனியோட அப்ரூவல் இருந்தாலே போதும். நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களோட ஆஃபர் லெட்டர் இருந்துச்சுனாவே நீங்கள் தாராளமாக சிங்கப்பூர் போகலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதை பற்றி மேலும் தகவலை வந்து MOM வெப்சைட்டில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.